காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், கட்சி, மற்ற கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்திக்கிற இந்த வேளையில் நம்முடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மொத்தம் 30 இடங்களில் 29 இடங்களில் போட்டியிடுகின்றன. அவருடைய வேட்புமனுக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தேர்தலை பொறுத்தவரையில் பாரபட்சமின்றி மாநில தேர்தல் ஆணையமானது நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய கோரிக்கை. குறிப்பாக தேர்தல் துறையை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளருடைய பட்டியல் காலதாமதமாகத்தான் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அது பொதுமக்களுக்கு மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேர்தல் துறையானது விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகார பலத்தையும் பணபலத்தையும் வைத்து தேர்தலை சந்திக்கிறது. திட்டமிட்டு மாற்றுக் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அவர்களை குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரியில் நடைபெறும் அந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது மத்திய அரசு அமைப்புகள் எல்லாம் இங்கே வந்து முகாமிட்டு குறிவைத்து ஒரு சில நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார். இது தவிர்க்கப்பட வேண்டும். அதிகாரிகள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமமானது. இது போன்ற புகார்கள், அதிகார துஷ்பிரயோகமான புகார்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தேர்தல் துறையில் அனுமதிக்காக செல்லும் பொழுது பிரச்சாரத்திற்கும் மற்றும் கூட்டங்களுக்கும் அனுமதி பெறுவதற்கு செல்லும் பொழுது காலதாமதம் ஏற்படுகிறது. அதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு குற்றப்பத்திரிகை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு புத்தகங்கள் அடித்தார்கள் என்ற விவரம் அதில் இல்லை. எந்த
அச்சகத்தில் அது அச்சிடப்பட்டது என்ற விவரமும் இல்லை. ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் தலைவரையோ குற்றம் சாட்டும் பொழுது அதற்கு தேர்தல் கமிஷனுடைய அனுமதியை பெற வேண்டும். அந்த அனுமதியை பெற்றதற்கான ஆதாரமும் இல்லை. இதை எப்படி தேர்தல் துறையானது அனுமதிப்பது? அதில் பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய அரசு ரேஷன் கடைகளை மூடியதாகவும், ஏஐபி தொழிற்சாலை, சுதேசி தொழிற்சாலை, தொழிற்சி பஞ்சாலை மற்றும் பாரதி பஞ்சாலை நாங்கள் மூடியதாகவும், உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் தடை போட்டதாகவும், மற்றும் இந்த பேசிக் பேப்கோ நிறுவனத்தை நாங்கள் கூடியதாகவும், சுற்றுலா துறையில் ஊழல் நடந்திருப்பதாகவும் போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எங்களுடைய அரசின் மீது பொதுப்படையாகவும் என் மீது தனியாகவும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், ரேஷன் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டது முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள். அதற்கு ஒப்புதல் அளித்தது மத்தியில் உள்ள பாஜக அரசு. கோடியர் பஞ்சாலை, பேச்சு பஞ்சாலை மற்றும் பாரதி பஞ்சாலையை புனரமைத்து நடத்த வேண்டும் என்ற எங்களுடைய அரசுடைய அமைச்சரவை முடிவை மாற்றி அதை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டது கிரண்பேடி அம்மையார் அவர்கள். அதற்கு ஒப்புதல் அளித்தது மத்தியில் உள்ள பாஜக அரசு. பேசிக் பேப்கோ நிறுவனத்திற்கு அந்த தொழிலாளிகளுக்கு நிதியை ஒதுக்கி சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோப்பை அளித்தினால் அதை பிராடன் பண்டிற்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது கிரண்பேடி அம்மையார் அவர்கள். அதை எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த இரு நிறுவனங்களையும், பேசிக் பேப்கோ நிறுவனங்களை புனரமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது அதை தடுத்து நிறுத்தியது கிரண்பேடி அம்மையார் அவர்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு தேர்தல் அதிகாரி நியமித்த போது அதை ரத்து செய்தது கிரண்பேடி அம்மையார். அதற்கு ஒப்புதல் அளித்தது மத்தியில் உள்ள பாஜக அரசு. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய குற்றச்சாட்டை என் மீது தனிப்பட்ட முறையில் இதற்கு பத்திரிகையாளர் பேட்டியிலே அவர்கள் கூறியிருக்கிறார். 15,000 கோடி ரூபாய் பிரதமர் நரேந்திர மோடி அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு அனுப்பியதாகவும், அதில் நாங்கள் ஊழல் செய்துவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்திற்கு 2016-17 2019-20 வரை மத்திய அரசு நமக்கு வழங்கிய தொகை மொத்தமே, அதாவது 1427 கோடி 2016-17 மானியம், 1425 கோடி, 2017-18
500 கோடி 2018-19 1535 கோடி 2019-20 1540 கோடி 2020-21 1629 கோடி. அதாவது 20% மானியம் நமக்கு கொடுக்கப்படும். அது இல்லாமல் மத்திய அரசு திட்டங்களுக்கு அனுப்பிய தொகை, சுற்றுலா திட்டங்களுக்கு அனுப்பிய தொகை, மத்திய மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை, இதையெல்லாம் சேர்த்து புதுச்சேரி மாநிலத்திற்கு மொத்தமே 9000 கோடிக்கு ரூபாய்க்கு மேல் மத்திய அரசு வழங்கவில்லை. எங்கிருந்து இந்த 15000 கோடி வந்தது? எப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி மாநிலத்துக்கு 15000 கோடி அனுப்பினார்? அதற்கான ஆதாரம் என்ன? அதில் ஊழல் நடந்தது என்று கூறுகிறார்கள். நான் ஊழல் செய்திருந்தால் அதற்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி, இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன். முதலில் 15000 கோடி அனுப்பியதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொன்னால் இதுவரை எந்த பதிலும் இல்லை. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு வரும்பொழுது இந்த குற்றச்சாட்டை கூறினார். 15000 கோடி அனுப்பினார், பிரதமர் அனுப்பினார். நாராயணசாமி அதுக்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மீதி தொகையை காந்தி குடும்பத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று சொல்லியிருந்தார். அவர் ஏன் விசாரணை வைக்கவில்லை? ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கூறுவது இந்த தேர்தலுக்காக. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி என்பதே பொய்யையே சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். பொய்யை பல தடவை சொன்னால் உண்மையாகிவிடும் என்று நம்புகிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகள் முழுமையாக தெரியும். புதுச்சேரியில் எல்லோரையும் மிரட்டி கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து மிரட்டி ஆட்சிக்கு வர துணிக்கிறார்கள். காங்கிரஸ் இருந்து சென்ற சில எட்டப்பர்கள் அவர்களுக்கு பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு வங்கிகளை தனியார் மயமாக்குகிறது. விமான நிலையத்தை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தனியார் மயமாக்கி 74% தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் பகிரங்கமாக தனியாருக்கு கொடுக்கப்படுகின்றன. இதனால் புதுச்சேரி மாநில மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி வேரூன்றினால் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு புதுச்சேரி மாநிலத்தை அடகு வைத்து விடுவார்கள். புதுச்சேரி மாநிலம் ஒரு அமைதியான மாநிலம். மதவாத சக்திகள், பிரிவினைவாத சக்திகளை எல்லாம்
புதுவை மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி, மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி தனியார் மயத்தை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கையை முட்டுக்கட்டை போட்டு நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதே போல அரசு அச்சகத்தை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இப்படி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் மக்கள் விரோத பாரதிய ஜனதா, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியை முறியடித்து மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களை நிறைவேற்ற முடியும். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைக்குலைந்து இருக்கிறது என்று கூறுகிறார்கள். புதுச்சேரி மாநிலம் கடந்த 5 ஆண்டுகளாக அமைதி பூங்காவாக திகழ்ந்திருக்கிறது. அதற்கான விருதுகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கல்வியில் சிறந்த மாநிலம் என்ற விருது பெறப்பட்டிருக்கிறது. வெளிப்புற சிகிச்சையில் புதுவை மாநிலம் சிறப்பான மாநிலம் என்ற விருது பெற்றிருக்கிறோம். பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் பிரதமர் கையாலேயே விருது பெற்றிருக்கிறது. சிறப்பான நிர்வாகம் என்று மத்திய நிர்வாகத்துறை எங்களை அங்கீகரித்து விருது வழங்கியிருக்கிறது. இப்படி கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்ததன் மூலமாக எங்களுடைய மாநிலத்துடைய வளர்ச்சி 11%, மத்திய அரசுடைய வளர்ச்சி -7%. இதிலிருந்து எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு புறம் கிரண்பேடி அம்மையார் வளர்ச்சி திட்டங்களுக்கு தடை போட்டாலும், இன்னொரு புறம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து போராடி மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறார். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மக்களை திசை திருப்ப பாரதிய ஜனதா அவருடைய கூட்டணி கட்சிகள் முயல்கின்றன. அது எடுபடாது. புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக எந்தெந்த திட்டங்களை கிரண்பேடியினுடைய உத்தரவோடு மத்திய அரசு நிறுத்தியிருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டு பேசும்போது நான் விளக்கமாக கூறியிருக்கிறேன். நான் பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஏற்கனவே மிக தெளிவாக கூறியிருக்கிறேன். 15,000 கோடி ரூபாய் பிரதமர் புதுச்சேரி மாநிலத்துக்கு அனுப்புவதற்கான ஆதாரம் பகிரங்கமாக வெளியிட வேண்டும். அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்கான ஆதாரத்தையும் வெளியிட வேண்டும். இல்லை என்றால் காரைக்காலில் பேசிய உள்துறை அமைச்சர் அவர்கள் நான் தவறாக பேசிவிட்டேன் என்று சொல்லி பகிரங்கமாக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதாவது நாளைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நாளை தினம் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். காலாப்பேட்டிலிருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து 5 நாட்கள் புதுச்சேரி பகுதியில் பிரச்சாரம் செய்கிறோம். அதற்கு பிறகு காரைக்கால் பகுதியில் செய்கிறோம். மாலை 5 மணிக்கு காலாப்பேட்டிலிருந்து ஆரம்பிக்கிறோம்.
இந்த தேர்தலில் போட்டி பயத்தினால தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி கூட்டம் என்ன பிஜேபி எல்லாமே கூட்டம். அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்னைக்கு சோனியா காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் என்னை தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கூறினார்கள். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஏ.வி. சுப்பிரமணியம் அவர்கள் காரைக்கால் வடக்கு தொகுதியில் தேர்தலில் நிற்கிறார். தேர்தலை ஒருங்கிணைப்பது மற்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக நானும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களும் ஒருங்கிணைந்து மற்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்களோடு இணைந்து பணிபுரிவதற்காக நான் தேர்தலில் நிற்கவில்லை. ரெக்கார்டிங் பண்ணுங்க. குறிப்பாக இந்த ஏலம் பகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய காங்கிரஸ் வேட்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு அவர் என்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார். ஆகவே நாங்கள் மாற்று வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. இதற்கிடையில் ஏனம் பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக திரு கோலப்பள்ளி அசோக் என்பவர் தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக அங்கே மக்களை சந்தித்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களோடு தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையினுடைய ஒப்புதலோடு அவருக்கு ஆதரவு கொடுப்பது என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஒரு இண்டிபெண்டன்ட் தான் சார், ஒரு இண்டிபெண்டன்ஸ் தான். இண்டிபெண்டன்ஸ் வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு. வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? வெற்றி வாய்ப்பு தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். குறிப்பாக அந்த கட்சி, அந்த கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொன்னாங்க. அது என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா, அது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியா என்ற விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் கூற வேண்டும். அந்த கூட்டணியில் பெரிய கட்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சி. ஆனால் மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி என்று பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்கிறது. இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி 23 இடங்களை வெற்றி பெறும் என்று இருக்கிறார். ஆனால் அவர் நிற்பதே 9 இடம். எப்படி 23 இடங்களை வெற்றி பெற முடியும்? அதுவும் அப்பட்டமான பொய். அது மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸோட ஒப்பந்தம் போட்டுருக்காங்க, கூட்டணி ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்கட்சிகளில் முதன்மையாக இருக்கிற கட்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சி. ஆனால் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி கட்சி என்பது எப்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை.
பாரதிய ஜனதா தலைமையை இந்த தேர்தலில் எப்படி என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து கொள்கிறது? என்ஆர் காங்கிரஸ் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ நீங்கள் அந்த அவங்க கொடுத்த அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணின்னு சொல்கிறாங்க, எல்லாத்திலையும் சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரெல்லாம் தொடர்ந்து களத்தில் இறங்கி பணிபுரிகிறார்கள். ஒரு புறம் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம், அவருடைய பணபலத்தை எல்லாம் எதிர்த்து தேர்தலில் எங்களுடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள்லாம் வேட்பாளர்லாம் பணிபுரிந்து வருகிறார்கள். எங்களுடைய கூட்டணிக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டும் இல்லை, குறிப்பாக என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடங்கள் எல்லாம் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள், அதாவது அவர்களுக்கு தேர்தலில் இடம் கிடைக்காதவர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய குழப்பம் அந்த கூட்டணியில் இருக்கிறது. அதனால் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் சில ஒருங்கிணைப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும், அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெறும். 5 வருஷம் முதல்வராக நீங்கள் தேர்தலில் பங்கேற்ற ஒரு காங்கிரஸ் ஒரு பின்னடைவாக, அதாவது பல மாநிலங்களில் பல முதலமைச்சர்கள் தேர்தல் நிற்கல, அது ஒரு காரணம் கிடையாது. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் நிற்கிறாரு. அதனால் காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் நிற்கும்போது அது சம்பந்தமாக எந்தவித மாற்று கருத்து வராது. திமுக கடுமையாக முடிச்சுட்டாங்க. கடந்த 2 ஆண்டுகள் கூட்டணி முடிவை வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ சில தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக ஒருங்கிணைந்து வேலை பார்க்கவே இல்லையே, இது வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. அதுக்காக தான் நாங்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிறோம். பல பகுதிகளில், சில தொகுதிகளில் நேரடியாக நானும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவரெல்லாம் தொடர்பு கொண்டு பேசி ஒருங்கிணைப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நேஷனல் லீடர்ஸ் யாராவது வராங்க? காங்கிரஸ் நேஷனல் லீடர்ஸ் கேம்பெயினிங் பிஜேபியில் வந்து வரிசையாக வந்து தேசிய தலைவர் வராங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து யாரும் வராங்க. காங்கிரஸ் கட்சியில் வந்து எங்களுடைய தலைவர், இளந்தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி கேட்கிறோம். அதே போல் தமிழக தலைவர்கள் புதுச்சேரியில், தமிழ்நாட்டில் இருந்து புதுச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை பார்த்து முன்னாள் அரசாங்கத்தை பார்த்து குற்றம் சொல்வதற்கு அருகதையற்றவர்கள் சொன்னார். இந்த சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு யார் பேர்ல போட்டிருக்காங்கன்னா கிரண்பேடி பேர்ல தான் போட்டிருக்காங்க. கிரண்பேடி பேர்ல தான் இந்த சார்ஜ் ஷீட்டே இருக்குது. நீங்க சார்ஜ் ஷீட்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளி யாரு? கிரண்பேடி. ஆனால்தான் அவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். யாரு? பாரதிய ஜனதாவே ஒப்புக்கொண்டு அந்த ஆளுநர் சரியில்லை, அந்த ஆளுநரின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தன என்று கூறி பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். இதுக்கு முழு பொறுப்பு யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த முன்னாள் ஆளுநரை இப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஊக்கப்படுத்திய என்ஆர் காங்கிரஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 தலைமையும் அதற்கு பொறுப்பேற்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா, அரசு செயலர்கள், அரசு நிர்வாகம் எல்லாம் மத்திய அரசாங்கத்தில் தான் இருக்கு, ஹோம் மினிஸ்டர் தான் இருக்குது. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி யாரு? ஹோம் மினிஸ்டருடைய ஆள் தான். சீஃப் செக்ரட்டரி யாரு? ஹோம் மினிஸ்டருடைய ஆள் தான்.
இந்த மாதிரி தவறு நடந்ததுன்னா முதல்ல அவங்களை சார்ஜ் ஷீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும். ஏன் அதை செய்யல? செய்யாத காரணம் என்னன்னா, இங்க குற்றமே இல்லை. எதை நடக்க விட்டாதானே குற்றமே நடக்கும். நடக்கவே இல்லையே, எதை செய்ய விட்டாங்க? 15,000 கோடின்னு சொல்றாரு. ஒட்டு மொத்தமா பட்ஜெட்டை கொடுத்தா கூட 15,000 கோடி அவங்க கொடுத்தது வராது. 15,000 கோடி என்ன முதலமைச்சர் எடுத்தா செலவு பண்ண முடியும்? இவருக்கு செக் பவரே கிடையாது, எந்த பவரும் கிடையாது. இவர் கையெழுத்து போட்டா எந்த செக் செல்லும்? எந்த பேங்க்ல போய் பணத்தை எடுக்க முடியும்? எடுக்கவே முடியாது. அதுக்கு யாரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி? அதுக்கு யாரு சீஃப் செக்ரட்டரி? இவங்க 2 பேர் தானே பொறுப்பு. எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லைன்னு சொன்னா மோடியினுடைய அரசாங்கம் தான் சொல்லணும். இதை எதையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லா காரணத்தையும் வச்சிருக்கிறாங்க. இந்த கிரண்பேடியை வச்சு நீ எலெக்ஷனை சந்திக்க முடியாதுன்ற காரணம், ஒரே காரணத்துக்கு தான் அந்த மாதிரி நீக்கினார். இதுவரையும் சொல்லுங்க பார்ப்போம். கிரண்பேடி ஏன் மாத்தினாங்கன்னு அவங்களால காரணம் சொல்ல முடியுமா? காரணம் சொல்லணும் இல்ல. என்ன காரணத்துக்கோசரம் அந்த மாதிரி டெர்மினேட் பண்ணாங்க? இட்ஸ் எ டெர்மினேஷன். அது காரணம் சொல்லணும்ல. ஏன் சொல்லல? என்ன காரணம்னா எல்லாமே இவங்க சொன்னதுதான். ஹோம் மினிஸ்டர் சொன்னதுதான். அரிசியை போடக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? கிரண்பேடி தான். அதை நான் போய் உள்துறையில சொன்னா அந்த அம்மா சொன்னதுதான் சரின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரிசி போடலன்னு சொல்றது அவங்க தான் சொல்றாங்க. ரேஷன் கடை இல்லாத மாநிலம் சொல்லி அறிவிச்சது ஆளுநர் தான். அதை போய் மத்திய அரசாங்கத்தில் சொல்லும் பொழுது அவங்க சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்றாங்க. ஏடி மில்ல திறக்கணும்னு சொல்லி ஸ்மிருதி இரானியை பார்த்து நாங்கள் எல்லாரும் கேட்டோம். நாங்கள் மூணுனது சரி, அது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா மாற்ற போறேன்னு சொன்னது பிஜேபி காரர்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு திறக்கல போலன்னு ஏன் இன்னைக்கு கதை விடுறீங்க? இந்த சார்ஜ் ஷீட் உண்மையா இருந்தா முதல்ல கிரண்பேடியை அரெஸ்ட் பண்ணுங்க, சீஃப் செக்ரட்டரி மாத்துங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மாத்துங்க, விசாரணை வைங்க. விசாரணை வச்சா நியாயம் கிடைக்கும். யார் சொல்றது சரின்னு வரும். தேர்தல் வந்துட்டுன்னா எதை வேணாலும் சொல்லலாமா? இங்க வந்து மோடி அவர்கள் வந்தார்கள், நாட்டினுடைய பிரதமர் வந்தார்கள். மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஏதாவது நல்லது இந்த திட்டத்தை நான் கொடுக்குறேன், இந்த செயல்பாடு, இந்த அபிவிருத்தியை கொடுக்குறேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒண்ணுமே இல்லை. எதுவுமே சொல்லாம வெற்றும் வாயை மட்டும் பேசிட்டு போயிருக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ராகுல் காந்தி அவர்கள் மீனவர்களுக்கு என்று தனியாக ஒரு அமைச்சர் வேண்டும் என்று கேட்டார். இதுதான் அவருடைய கேள்வி. இந்த கேள்வி மீனவ சமுதாயத்தில் அனைத்து நபர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. எங்களுக்குன்னு ஒரு மந்திரி வேணையா? நாங்க எங்க குறைய போய் சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு மந்திரி வேணும். இதுதான் அந்த மீனவ சமுதாயம் கேட்டது. ஆனா கிரிராஜ் சிங் என்ன சொல்றாரு? நான் இருக்கிற மீனவர் மந்திரி சொல்றாரு. மீனவர் மந்திரி அவர் மட்டும் இல்ல, வெட்டினரி டிபார்ட்மெண்ட் மந்திரி தான். பால்வளம், கால்நடைகள், மீன்துறை, இந்த 3 சேர்ந்தது தான் அவர் இருக்கிறார். ஆனா அந்த மீனவர்களை சந்தித்து தனியாக பேசக்கூடிய ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் தேவை என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய எண்ணம். அதுதான் வந்து காலாப்பேட்டில் முத்தியால்பேட்டில் சொன்னது. ஆனா இங்க என்ன பிரதமர் என்ன சொல்றாரு? மந்திரி யார் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சு ஒழுங்கா தான் சொன்னாரு. இவங்களுக்கு தான் புரியல. இந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு போறாங்க. ஏதாவது குற்றப்பத்திரிகை உண்மை என்று அவர்கள் நினைத்தார் கிரண்பேடி மீது முதல்ல சார்ஜ் ஷீட் போடுங்க, சீஃப் செக்ரட்டரி கேளுங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சார்ஜ் ஷீட் போடுங்க. என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க 3 பேர் உடந்தை இல்லாமல் எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது. ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டத்தை முதல்ல சொல்லுங்க. ஏன் வீண் வாய பேசிட்டு? அதாவது மாநில அந்தஸ்து கேட்கணும். குறிப்பாக முக்கியமான கோரிக்கை புதுச்சேரி மாநில மக்களுடைய கோரிக்கை மாநில அந்தஸ்து. 2வது 15வது புதுச்சேரி சேர்க்கணும்.
மூணாவது புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி கேட்கணும். நாலாவது வளர்ச்சி திட்டங்கள் மேம்பாலம் பண்ணுங்க. பிரதமர் தன்னுடைய பேச்சில் எதுவுமே சொல்லலை. அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசாங்கத்துக்குள்ள அதிகாரத்தை இப்போ பறிக்கிறாங்க. ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த முடிவை அமைச்சரவை எடுத்தாலும் ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அதற்கு அது நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள அதிகாரத்தை பறிக்கிறாங்க. அதனாலதான் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியானது நியமன உறுப்பினர்களை வச்சு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுநர் நினைக்கிறாங்க. அதனுடைய எதிரொலி தான் ஆட்சி கவுன்சில். நியமன உறுப்பினர்களை வச்சு ஆட்சி கவுன்சில். அதனால குறிப்பா இந்த 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 பிரிவினவாத சக்தி, மதவாத சக்தி, அதிகார பாதையில் இருக்கிற சக்தியெல்லாம் நீக்கணும்னு சொன்னா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக தான் முடியும். தேர்தல் எதை முன்வைத்து நாளைக்கு பேசுறேன்ல. ஓகே. அதாவது தேர்தல் என்னன்னா மெயினா புதுச்சேரியை காப்போம். இதுதான் புதுச்சேரி மக்களுடைய முழுமையான சுதந்திரத்தை காப்பது தான் எங்களுடைய கூட்டணியுடைய தர்மம். நாங்கள் விலை போக மாட்டோம், யாருக்கும் அடிப்படைய மாட்டோம்.